அந்த கதையில் வந்து நிறைய நடிப்புக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. எனக்கு முழுநில படமும் வந்து நகைச்சுவைக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் உதயநிதி சார் சொன்னார், அண்ணே நடக்கும்போது கூட காமெடி இருக்கக்கூடாது. ஜக்குன்னு அப்படியே அல்லையே பிடிச்சிச்சு. சூப்பரு. இதை வந்து கீர்த்திட்ட சொன்னேன். கீர்த்தி, இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு எனக்கு, எப்படின்னு உங்களால் முடிஞ்சா? இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப முழுக்க சீரியஸ். முழுக்கதையை நான் கேட்குறேன். முழுக்கதையை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாச்சு எனக்கு. இந்த படத்தில் அவங்க எவ்வளோதான் உள்ள விளையாட்டுத்தனமாக நாங்கள் வேலை செஞ்சாலும் இதில் நடித்த நடிகர் எல்லாருமே சிறந்த ஒரு நடிகர்கள். சேர்ந்த டீம் பூரா அருமையான டீம். இதில் இன்னொரு விஷயத்தை நான் பாராட்டணும். இந்த இடத்துல ஒரு ஒரு 25-30 படம் பண்ண அனுபவம் வந்து மாரி செல்வராஜுக்கு இருக்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய டைரக்டர்கள் எப்படி யோசிப்பாங்க, பார்வை, அந்த இது எல்லாமே. இப்போ யாராக இருந்தாலும் நம்மளுக்கு நடிக்க தெரியும்னு நான் நடிப்பேங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, ஒரு டைரக்டர் சொல்லும் போது எப்படி சொல்கிறாருங்கிறத சில நடிகர் பூரா வாட்ச் பண்ணும். அப்படி இவரை வாட்ச் பண்ணுறப்ப இவர் அழகாக கிட்டக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளோ போதும், இந்த இடத்துல இவ்வளோ போதும், எல்லா நடிகருக்குமே சொல்லி தருவார். அந்த ஒரு ஞானம் அவர்கிட்ட நிறையா இருந்துச்சு. அதுவும் அதிகமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பட்னி பசிமா கடந்து போராடி வந்தவர். கிட்டத்தட்ட நானும் அப்படி வந்தவன் தான். அதுக்காண்டி வந்து நீ வந்தில்ல சம்பளம் கேட்குறேன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. ஒரு டீ கடையில் டீ போட்டுக்கிட்டு இருப்பாரு, கீழே கிளாஸ் கழுவுவான். நல்லா கழுவுடா நாயே அப்படின்னு வெந்நீர் எடுத்து மேலே ஊற்றுவார். அது அப்படியே கடுப்புலேயே கழுவுவான். கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளானவனா எதுக்கு கடை வச்சுருவான், முதலாளி ஆயிடுவான். இவர் டீ கழுவுவார் எங்கேயாச்சும் போய். ஒரு மூட்டை தூக்குறேன் வந்து முதலாளி ஆயிடுவான். இப்படி எல்லா பேருக்கும் ரொம்ப யாரும் பாதிச்சாங்களோ அவங்களுக்கு பூரா அந்த இது கனெக்ட் ஆகும். அந்த வழி, இந்த பாட்டு அப்படி இருக்கும். இது நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்கில் நாங்கள் எவ்வளோதான் சீரியஸாக இருந்தால் கூட அவருக்கு சீரியஸ் வேணும், யாரும் சிரிச்சிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பார். எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கிறது தேனி ஈஸ்வரன் கேமராமேன் தான். இப்போ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கிட்டேன். பகவத் பாஷையில் துப்பாக்கி எடுத்து காரில் காட்டுறேன். ஏறிட்டார் காரில். அவர் அப்படியே பார்க்குறாரு, பேசிட்டே இருந்தால் திடீர்னு துப்பாக்கி எடுத்து காட்டினோம்னா, ஓ எல்லாம் செட்டப்போடு தான் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. இங்கே உதயநிதி சார் பண்ணுற அக்கப்போர் இருக்கு பார்த்தீங்களா, ஐயோ அவர் மறுபடியும் அவரும் ஒரு துப்பாக்கி எடுத்தார். நான் லேசாக கீழே பார்த்தேன். அங்கே காமெடி மைண்ட் வருது எனக்கு. ஒரு சின்ன ரியாக்ஷன் போட்டால் அந்த சீன் அவுட்டு அப்படின்னு சொன்ன போச்சுல. அப்படி நீட்டினா அவனுக்கு துப்பாக்கி எடுத்தாரு, எடுத்து வச்சுட்டாரு. உடனே உதவி, ஏப்பா உள்ள குண்டு இல்லையோ, குண்டு இல்லையா, சீன் அவுட்டு, கட் 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 கட். இவரு சாச்சா சாச்சா ப்ளீஸ் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, தயவு பண்ணி உன்னை கையெழுத்து கும்பிடுன்னு அழுகுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க கதவு சீடும், கதவுலாம் மூடிட்டு உள்ள போய் கத்தி எடுத்து வந்துட்டான். இவர் சொல்றாரு என்கிட்ட, உதயநிதி, ஏப்பா அப்பா என்னப்பா கதவை உடச்சுட்டு வேண்டாம்னா பின்னால ஒரு கதவை திறந்து வச்சிருக்கியான்னு கேட்டேன். ஒன்று நான் அநேகமா அம்மா திறந்துருப்பாப்பா, அம்மா தான் உள்ள கிடக்க அப்படின்னாரு. அப்படியா, ரொம்ப முட்டிடுச்சுன்னா அப்படி கிளம்பிடுவோம் பேசாம. என்ன நடந்துகிட்டு இருக்கேங்க, இவர் டைரக்டர் ஒரே பதட்டம், ஒரே கூத்து. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இந்த கேமராமேன் ஓட வந்து நம்ம அப்பப்போ அவர் வந்து தீவிர ரசிகர் மக்கள் மாதிரி. இப்போ காரை விட்டு இந்த கேட்ட வீட்டில் அடி வாங்கிட்டு வருவேன். அப்படி ரொம்ப சீரியஸாக இறங்கி உதவி சார் சட்டை அப்படியே பார்ப்பேன், பாக்கெட்டு கிழிஞ்சிருக்கும். அப்படியே பார்த்தேன். சாப்பிட்டு முடிச்சோன்னு கேமராமேன் கிட்ட கொண்டாரு ஈஸ்வரன், சொல்லுங்கண்ணே சட்டையெல்லாம் சண்டை கிளியத்தான் செய்யணும். ஒவ்வொரு காட்சியும்
அப்படி பிரட்டி போட்டோம்னா காமெடி சீன் தான். அதை பிறல விடாம ஒரு சின்ன போட்டி. என்ன போட்டி? சொல்றாரு, சிரிச்சிடக்கூடாது. பார்த்துங்கண்ணே, எங்க சிரிக்கக்கூடாதுன்னு கண்டிஷனை போற படம் இந்த படம் தாங்க அப்படின்னு. சிரிக்கக்கூடாது, யாருமே சிரிச்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்க பார்த்துங்க. அப்ப எனக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சு. காமெடி பண்ற உள்ள இருக்க வடிவேலுக்கும் இப்போ சீரியஸ் பண்ண போற இந்த வடிவேலுக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச். நான் அவனை அமர்த்துறேன். எந்த இடத்துலையும் நம்ம சிரிக்க வச்சிடக்கூடாது, சீரியஸாக போகணும்னு நான் போராடுறேன். கீழே பூரா கத்தி லேசாக பெருசுனா போச்சு, சீன் அவுட்டு. எல்லா இடத்துலையும் ஒரே மீட்ரு. அத புதிய சார் ரொம்ப பாராட்டினாருங்க.